விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். சார் 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 கரெக்டா தெரிஞ்சிருச்சு. வார பலன் தான் 31 மார்ச் மாதம் 2024 முதல் தொடங்கி 6 ஏப்ரல் மாதம் 2024 வரையிலான வார ராசி பலன் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வாரம் வாரம் ஆரவாரம். அப்போ சார், ஒவ்வொரு வாரமும் ஒரு விடுமுறைக்கு அப்புறமா கிரகங்களினுடைய சஞ்சாரம் என்ன, நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், பொதுவான நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன். இந்த வாரம் சந்திரன் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் போறார், அவர் என்னென்ன கிரகங்களை கடந்து வர போறார், அவர் என்னெல்லாம் சந்திக்க போறார், அது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கியூரியாசிட்டி அடிப்பில் கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய வார ராசி பலன். அப்போ என்ன பலன்கள், என்ன சஞ்சாரம், என்ன இதற்கான பரிகாரங்கள், அஷ்டமி நவமிலாம் இருக்கா இந்த வாரத்துல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திருங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வாரம் சந்திர பகவான் விருச்சிக ராசியில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார். தனுசு, மகரம், கும்பராசி வரைக்கும் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார். இதுல புதன், குரு மேஷ ராசியில ஒன்றாக இணைந்து இருக்கிறார்கள். சார், இது ரொம்ப நோட்டபிளான ஒரு ஒரு விஷயமா? குரு புதனோட இணைந்தால் என்ன? நிறைய கடன்கள் பெறக்கூடிய தருணம். சார், பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக பணம் கேட்டிருந்தேன், அந்த இது பண்றதுக்காக பணம் கேட்டிருந்தேன், இந்த கல்விக்காக கல்வி கட்டணம் கட்டுவதற்கான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இருக்கும். அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ரெடியா இருக்கும். ரெனியூவல், டாப் அப் லோன், முடிஞ்சதை வந்து புதுப்பிச்சுக்கிறது, வட்டி கட்டிட்டு ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இந்த குரு புதன் சேர்ந்தாலே ஒரு பொருளாதார தவிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி வரும். பொருளாதார கடன் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். கடன் அமைப்பு அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டு வரணும். வட்டி, வரி, வாய்தா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கிஸ்தி குஸ்தி எல்லாம் போடுற அளவுக்கு இருக்குன்னா பாத்துக்கங்க சார். இன்னொரு முக்கியமான நோட்டபிளான காம்பினேஷன் சுக்கிரன், செவ்வாய், சனியினுடைய சேர்க்கை கும்பராசியில. இந்த வாரம் சுக்கிர பகவான் உச்சமடைய போறார். அப்போ கார்ப்பரேட் நிறுவனங்கள், கண்ணாடி கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பு, பணம் அதிகமாக புழங்கக்கூடிய இடங்கள், இதுல எல்லாருமே ஒரு சுபத்துவமான செய்தி அப்படிங்கிறது தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சுக்கிரன் மீன ராசியில் உச்சமடைகிறார். சுக்கிரன் ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த மூணுமே ஒரு ஒரு நல்ல சுக்கிரனினுடைய தன்மையை சொல்லக்கூடிய ஒரு அருமையான இடம். அப்போ சந்திர பகவான் கும்பராசியை தொட போறார், சுக்கிரன் மீன ராசியை தொட போறார். மீனத்துல ஏற்கனவே ராகு பகவான் வீட்டில் இருக்கிறதும் சூரிய பகவான் அங்க இருக்கிறதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்போ சூரியன், ராகு, சுக்கிரனுடைய சேர்க்கை. இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை கலைத்துறை, கலைத்துறை பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள். சார், டிராவல்ல ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் சார், ஏசி வண்டியில டிராவல் பண்ணிட்டு டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? ஆனாலும் இந்த உடல் ஒரு சின்ன அலைச்சல் அப்படிங்கிறதுக்கு உள்ளாகும். என்ன ஏசி வண்டியில பிரயாணம் செஞ்சாலும், என்ன சொகுசு வாகனங்கள்ல பிரயாணம் செஞ்சாலும், ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஏசி 3 டயர், ஏசி 2 டயர், இதுல டிக்கெட் கிடைக்காமலும் டிராவல் பண்ணாலும் இந்த பிரயாணம் சுகமாகக்கூடிய அமைப்பு நிச்சயமா எல்லா ராசி நேயர்களுக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஐபிஎல்ல ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் பா சார், ஒரே சிக்ஸ் வான வேடிக்கை பறக்குது சார். 250 240 அடிக்கிறாங்க. அதையும் இந்த டீம் திருப்பி சேஸ் பண்றாங்க. போரே அடிக்கல, ஒரே என்டர்டெயின்மெண்ட் தான். டிவிலே நான் அனாந்துதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நம்ம நேயர்களுக்காக இருக்கும். அரசியல் களம் சூடு பிடிக்கும் அப்படிங்கிறது தான். நிறைய 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 கெடுபிடிகள், நெருக்கடிகள், அரசாங்கத்துல இருந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தொடர்ந்து இருக்கும். ஏன்னா சூரியன் சுக்கிரனை சந்திக்க போறார், கூடவே ராகு பகவான் இருக்கிறதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். கேது பகவான் தனித்த நிலையில கன்னி ராசியில் வீற்றிருக்கிறார். அப்போ இப்படி சந்திரன் சஞ்சாரம் செஞ்சுட்டாரே சார், இந்த அஷ்டமி நவமி இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு, இது வந்து தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி நவமி. திங்கட்கிழமை மாலை 5:08 அப்புறமேல் தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமிங்கிறது நமக்காக ஆரம்பிச்சிடும். செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3:49 வரைக்கும் இந்த அஷ்டமி திதிங்கிறது தொடர்ந்து இருக்கு தேய்பிரையில. அதுக்கப்புறமேல் நவமி திதிங்கிறது ஆரம்பிச்சிருது. இந்த நவமி திதி அப்படிங்கிறது புதன்கிழமை பிற்பகல் 2:09 வரைக்கும். ஸோ இப்போ நேரத்தெல்லாம் குறிச்சுக்கோங்க. திங்கட்கிழமை மாலை 5:08 தேய்பிரை. அப்போ இந்த தேய்பிரையையும், தேய்பிரை அஷ்டமியையும், தேய்பிரை நவமி திதியையும் ஒரு கடன் கொடுத்து வாங்குறதுக்கோ, மலை போல கடன் இருக்கு சார், இந்த வட்டி கட்ட முடியல சார், இந்த கிரெடிட் கார்டோட பேமெண்ட் ரொம்ப லாக் ஆகுது, நான் இவர்கிட்ட கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு இந்த கடனுக்காக கலங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நேயர்களுக்கு
இந்த கடன் அடைக்கிறதுக்காக ஒரு சிறிய தொகையாகப்பட்டது, எவ்வளவு குறைச்சு வேணாலும் இருக்கட்டும், நான் இந்த கடனுக்காக இந்த தொகையை இந்த நேரத்துல இந்த திதியில சமர்ப்பணம் செஞ்சீங்க இல்ல கொடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா மலை போல் இருக்க கடன் கூட மடுவாக குறையும். சந்திரனே குறையிறாரு, அப்புறம் கடன் எல்லாம் குறைஞ்சிடும்ல. அந்த நம்பிக்கையுடன் இந்த திதியை பார்ப்பது நல்லது. கால பைரவரினுடைய வழிபாடு, கால பைரவரினுடைய அபிஷேகங்கள், ஆராதனைகள், ஸ்வர்ண ஆக்கர்ஷண பைரவரினுடைய வழிபாடு, அவருடைய அஷ்டோத்திரம் காதுகளால் கேட்பது, வாயால உச்சரிப்பது, மிகுந்த பலன்களை, மெச்சும் பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்தோம். அப்போ என்ன பலன்கள், என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கீங்க. இப்படி சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து கும்பராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு, சுக்கிரன் உச்சமடைந்துடுறாரு, குரு புத பகவானினுடைய சேர்க்கை, கும்பராசியில செவ்வாய் சனி பகவானினுடைய சேர்க்கை, இதெல்லாம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? எப்பவும் போலவே மேஷராசியில இருந்தே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார், லோன் 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 ரெனியூவல், லோன் செட்டில்மெண்ட், லோன் க்ளோஷர், திருப்பி புதுப்பித்துக்கிறது, அப்புறம் வாங்கினா கொடுக்கணும், கொடுத்தா வாங்கணும், வாங்கி கொடுக்கணும், கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். ஒன்று கடனை வாங்குவோம், இல்லை கடனை யாருக்காவது கொடுத்து பிள்ளையோட படிப்புக்காக கேட்குறீங்க, ஒரு நல்ல காரியத்துக்காக கேட்குறீங்க, ஒரு வண்டி ரிப்பேருக்காக கேட்குறீங்க, இது நல்ல நிகழ்வு தான் எடுத்துக்கங்க அப்படின்னு ஒன்று எடுத்துக்கணும், இல்லை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள், அதே மாதிரி பல என கழிதலும் புது என புகுதலும் அப்படிங்கிற அமைப்பு மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். உறவுகளுக்கு இடையே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வசத்தி பார்க்கப்படும். சார் நிஜமாவா சார்? அப்படி ஒரு ஐக்கானா பார்ப்பாங்களா, பிம்பமா பார்ப்பாங்களா, எனக்கு ஒரு மரியாதை அதெல்லாம் கிடைக்குமா, ஒரு புகழ்ந்து ஒரு 4 பேர் சொல்லிடுவாங்களா, அத்தாரிட்டேட்டிவான டிசிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ், அதே மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அதிகமா வேலை செய்ய வேண்டிய அமைப்பு மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். நிர்வாகத்திறன், நிதி நிர்வாகத்திறன், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் எல்லாத்துலேயும் உங்களுடைய முடிவை எல்லாரும் ஏத்துப்பாங்க. அண்ணன் சொன்னா சரி, அக்கா சொன்னா சரி, நீங்க சொன்னா சரி, நீங்க தான் பார்த்து செய்யணும் அப்படின்னு ஒரு 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 பொறுப்பை நம்ம கிட்ட கொடுக்கும் பொழுது, சரி விடுங்க பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு தெம்பா ஜெயிச்சு காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். மேஷராசி நேயர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த ஸ்கை ப்ளூ, வானின் நீளம் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெற்றி மீது வெற்றி உன்னை சேரும் அப்படின்னு வெற்றி 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 அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, பொருளாதார ஆதாயங்கள் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் டிஸ்கஷன், பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். நிக்க நேரம் இல்லை சார், பேசுறதுக்கு நேரம் இல்லை சார், இந்த நிகழ்ச்சியை கூட அப்படியே போய்கிட்டே தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு அலைச்சல், மன உளைச்சல், டென்ஷன், நீண்ட தூர போயிட்டு உடனே திருப்பி ரிட்டர்ன் வரணும், அப்ப இந்த வேலையும் செய்யறதுக்கு ஆள் இல்லை, இங்கேயும் ஆள் இல்லை, அங்கேயும் ஆள் இல்லை, கிருஷ்ண பரமாத்மா மாதிரி எல்லா இடத்துலையும் நானே நின்று எல்லாத்தையும் பொறுப்பா பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு, என்னை தவிர்த்து வேற யாருமே என் ஃபேமிலியில பொறுப்பா இல்லை சார், நான் சிங்கிளாவே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், தனி ஒருவனா நின்று எல்லா காரியமும் ஜெயிச்சிட்டு இருக்கேன், வேங்கைய மகன் ஒத்தையில நிக்கிறேன், வாங்க கொத்தா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். குடும்பத்தோட பாரத்தை சுமந்து சுமந்து முதுகு எவ்வளவு வலி வந்துருச்சு இல்லையா? பண பரிவர்த்தனைகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. அதே மாதிரி ஆங்ஸைட்டி, டென்ஷன், தூக்கமின்மை, கண்ட நேரத்துல முழிச்சுக்கிறது, நேரங்கிட்ட நேரத்துல சாப்பிடுற மாதிரி சில சூழ்நிலைகள். சார் நேரங்கிட்ட நேரம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம், நேரம் கெட்ட நேரம் இல்லைங்க, நேரம் தான் கொஞ்சம் கெட்டு போய் வருது, ஆனா உங்களுக்கு இருக்க நல்ல நேரம் அதை கொஞ்சம் சமாளிச்சு கொடுத்துரும். டென்ஷன் படபடப்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ டென்ஷன் இருக்குல்ல, ஒரு டம்ளர் காஃபி, அந்த காஃபியின் நிறம் பிரவுன் கலர், அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும். அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதுக்கெல்லாம் பஞ்சம்ங்கிறது இருக்காது. தகப்பனார் வழி உறவுகள், சித்தப்பா, பெரியப்பா, அப்பப்பா, எந்த அப்பாவா இருந்தாலும் அவருடைய உடல் நலத்துல ஒரு மிகுந்த கவனம். அவங்களுக்காக ஒரு புகழாரம், அவங்கள நல்லா உயர்த்தி பேசுறதும், எங்க அப்பா எப்பேற்பட்டவர் தெரியுமா அப்படின்னு கேட்கறதும், அப்பா நீ எனக்கு இன்னாத்த செஞ்ச அப்படின்லாம் எதிர்த்து நின்றுட்டுலாம் கேட்கக்கூடாது. நீங்க செஞ்ச வரைக்கும் சந்தோஷம், கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க சமாதானம் பண்ண வேண்டிய அமைப்பு, பொறுப்பு உங்களுக்காக உண்டு. அவங்க உடல் நலத்துல மிகுந்த அக்கறை எடுத்துக்கிறதும், நீண்ட நேரம் அவங்க கிட்ட மனம் விட்டு பேசுறதும், நிறைய காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு மிதனராசி நேயர்களுக்காக உண்டு.
அதே மாதிரி உத்தியோகத்துல மேன்மை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். வியாபாரத்துல நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள், நம்பிக்கை தரக்கூடிய பேச்சுக்கள், நல்ல திட்டமிடுதல், பிரில்லியண்டான விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் இதன் மீதெல்லாம் ரொம்ப ஆசை கிடையாது சார். அளவோட தான் நாங்க எப்பவும் எடுத்துப்போம். இதுக்கான பட்ஜெட்டை நாங்க தாண்டவே மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசி நேயர்களுக்கு பட்ஜெட்ல கோடு போட்டு இவ்வளவுதான், இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கெடிகாரத்தனமாகவும் சாமர்த்தியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டிய அமைப்பு. சிநேகிதர்களுக்கிடையே நல்ல குடுக்கல் வாங்கல், ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கையை பரிமாறிக்கொள்ள வேண்டிய தன்மையை என்கிட்ட சொல்லலாம்ல, என்கிட்ட கேட்கலாம்ல, நான் ஏதாவது ஒரு சின்னதா ஒரு உதவி செஞ்சிருப்பேன்ல, ராமருக்கு அணில் செய்த மாதிரி ஒரு உதவி செய்திருப்பேன்ல அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிதுனராசி நேயர்களுக்காக உண்டு. நீங்க ராமருக்கு அணில் பிள்ளை தான். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த ராமர் கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும், சார் நேத்தி தான் அங்க ஊர்ல இருந்தேன் சார், இன்னைக்கு வேற ஊரு, நாளான்னைக்கு உடனே கிளம்பணுமா, திருப்பி வான்னு வேற சொல்லிட்டாங்க, நான் தான் செஞ்சு கொடுக்கணுமா, விழாக்கள், விசேஷங்கள், பண்டிகைகள், வைபவங்கள் இதுக்கெல்லாம் அலைய வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கும். அப்போ பொருளாதார விரயங்கள், அப்புறம் இன்ஸ்டன்டா ஃபண்டை ஜென்ரேட் பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்களா. அந்த பணம் வரலன்னா ஒரே ஒரு கவலை, சார் பணம் வரல, வர விட்டு பார்த்துக்கலாம். பணம் வந்துருச்சுன்னா சார் எப்படி கொடுக்கறது, எங்க பாதியை கொடுக்கறது, இங்க மீதியை கொடுக்கறதா, இந்த 10ங்கிற இடத்துல 5, 5ங்கிற இடத்துல 3, 3ங்கிற இடத்துல 2, இந்த ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன், மீதி கிணற கொஞ்சம் தாண்ட வச்சுட்டீங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா தாண்டிடுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அப்போ இந்த பாதி மீதி அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். வெயில் வேற ஜாஸ்தி இருக்கு, டிராவல் பிளான் நல்லா இருக்கணும், திட்டமிடுதல், நல்ல மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங், டிராவல், அகாமடேஷன் இதுக்கான திட்டமிடுதல் அப்படிங்கிறது கடகராசி நேயர்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். என்கொயரி அப்படிங்கிறது மேம்பட்டு நிற்க வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள், சுபத்துவமான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வெற்றி தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. உங்களுடைய அறிவு, புத்திசாலித்தனம், கெட்டிக்காரத்தனம் இதெல்லாம் மேம்பட்டு நிற்க வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக உண்டு. இப்ப வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் இதெல்லாம் இருந்தாலும் விரயம், செலவு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அது பிரயாணங்களுக்கான அமைப்பு நிச்சயமா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும், சார் பட்டும் படாம, தொட்டும் தொடாம, வந்தும் வராம, என்ன சார் இது, அப்போ கேட் அந்த வால், மதில் மேல் பூனை அப்படிங்கிற விஷயம்தான். இந்த பக்கம் போறதா, அந்த பக்கம் போறதா, இதுக்கு போறதா, அதுக்கு போறதா, டிசிஷன் மேக்கிங்ல ஒரு மூடு ஸ்விங் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. என்னால ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு சார். நான் எந்த முடிவுக்கு போகட்டும், நான் எந்த மாதிரி முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிற கேள்வி மனதளவுல நிறைய இருந்துகிட்டே இருக்கு. கைகால் குடைச்சல், முதுகு தண்டோட பகுதி வலிக்கிறது, கழுத்து பகுதி வலிக்கிறது, யாராவது கொஞ்சம் அமுக்கி மசாஜ் பண்ணி விட்டா நல்லா இருக்கும் சார். மசாஜ்னு தான் ஞாபகம் வருது. பியூட்டி பார்லர், ஹேர் பியூட்டி சென்டர்ஸ், மசாஜ் சென்டர்ஸ் இதெல்லாம் தேடி போக வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். அதற்கான அலைச்சல் அப்படிங்கிறதும் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி வாகனத்துக்கான விரயங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வாகனத்தை ரெனியூ பண்றது, புது உதிரி பாகங்கள் வாங்குறது, சர்வீஸ் கொடுத்து வாங்குறது, ஏசி வேற கம்மியா இருக்கு வண்டியில, வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஏசி எல்லாம் கிளீன் பண்ணணும், ஃபில்டர் சர்வீஸ் பண்ணணும், வீட்லயும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களை சுத்தம் செய்ய வேண்டிய தருணங்கள், சர்வீஸ் பண்ண வேண்டிய தருணங்கள், அதை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை, அதுல இருக்க பாகங்களை செட்டரைட் பண்ண வேண்டிய அமைப்பு, அதனுடைய விரயம் அப்படிங்கிறதும் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். அப்ப இந்த தாமரை இலை மேல தண்ணி கொஞ்சம் ஒட்டாமலே இருக்குமா, அப்ப அந்த தண்ணி ஒட்டாம இருக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது உங்களுக்காக. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு. சார் என்ன சார் பயமுறுத்துறீங்க, த்ரில்லிங்கா இருக்கு சார், லைஃபே த்ரில்லிங்கா தான் இருக்கும். அப்ப த்ரில்லான விஷயத்தெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த இட்லி குண்டான துறக்கும் போதெல்லாம் வெந்துச்சா வேகலையா, வந்துச்சா வரலையா, நொந்துச்சா நோகலையா, அப்பா என்னப்பா சொன்னாங்க, இது ஆகுமா ஆவாதா, இது போகுமா போகாதா, இது முடியுமா முடியாதா, இது வருமா வராதாங்கிற மன தடுமாற்றம் நிறைய ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்கும். மனக்குழப்பங்கள், தவிப்புகள் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சார், இந்த மூடு ஸ்விங் எப்படி கண்ட்ரோல் பண்றது, நான் என்ன முடிவு பண்ணட்டும் அப்படின்னு குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைக்கான மதிப்பும் மரியாதையும் ஜாஸ்தி இருக்கும். அப்போ சார் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டான், இன்னைக்கு என்ன திடீர்னு கேட்டுட்டான் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். குடும்ப உறவிலே யாரை எதிர்த்து பேசாத தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கன்னிராசி நேயர்களுக்கு உடல் நலத்திலையும் சரி, மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்பட்டுட்டே இருக்கும். டிசிஷன் மேக்கிங்ல ஒரு நிதானமும் ஒரு ஸ்டெடினஸும் இருந்துகிட்டே இருக்கும். நீங்களும் ஜெயிக்கல, நானும் ஜெயிக்கல, நீங்களும் குக்கா, நானும் குக்கு, கிராமமும் குக்கு, அடடா
குக்கிராமம் அப்படின்னு இந்த குக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். குக்கு கோமாளி இல்லைங்க, குக்கு கிராமம் தான். இப்படி குக் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கொஞ்சம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. உஷ்ணம் சார்ந்த பாதிப்புகள், கொப்பளங்கள், கட்டிகள், கொழுப்பு கட்டிகள் இது போன்ற பாதிப்புகள் அப்படிங்கிறது முகத்திலையும் வரும், வேற இடத்துலயும் வரும். இந்த மசாலா சாதத்தை பார்த்தா கழுத்து வரைக்கும் சாப்பிடாம ஒரு அளவா சாப்பிடுறது அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு நன்மை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த சன்னியாசியின் நிறம் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை. கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா நிறைய காரியங்கள் சாதிச்சிடலாம். எல்லாம் சிவமயம் என்பது எனக்கு எல்லாம் பயமயம். என்ன எது சொன்னாலும் குறை பேசிட்டே இருக்காங்க, எது சொன்னாலும் தப்புங்கிறாங்க, எது சொன்னாலும் எய்த்து பேசுறேங்கிறாங்க. ஜனநாயகம் இல்லையா, சுயநாயகம் இல்லையா அப்படின்னு, சுய சிந்தனை இல்லையா, நாங்க எப்பவும் எங்க ஐ திங்கை கொண்டுதான் நாங்க எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ஐ திங்க் அதிகமா பண்ணக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு மதிப்பு மரியாதை இதன் மீது ஒரு ஒரு தவிப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தி வந்துகிட்டே தான் இருக்கும். குடும்ப உறவுகள் இடையே கௌரவத்துடன் வளம் வரணுங்கிற ஆசை மனசுல நிறைய இருக்கும். அதற்கான விரயங்கள் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருப்பாங்க. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல, ஒரு மால்ல, சூப்பர் மார்க்கெட்ல நல்ல பர்ச்சேஸ், அதுக்கான பில்லிங், அந்த பில்லிங்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்காக நிச்சயம் உண்டு. அதே மாதிரி பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், பர்சனல் கேர் ஐட்டம்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா வாங்கி குமிச்சு தள்ளிடுவாங்க. இது திருப்தி, இது போதும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு உங்களுக்காக நிச்சயம் உண்டு. பிள்ளைகளோட போக்குலையும் சரி, பிள்ளைகளோட கல்வியிலையும் சரி, ஒரு பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நெத்தியில் அடிச்ச மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பாரம்பரியமான நிகழ்வுகள், பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம், இந்த எத்னிக் அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆமா சார், ஆமா சார், ஆமா சார், பாரம்பரியம் தான் சார், நம்ம பண்பாடு சார் அப்படின்னு பண்பாட்டுக்கு ஒரு சல்யூட் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறம் இந்த மேன் ஆஃப் த சீரீஸ், மேன் ஆஃப் த மேட்ச் இதெல்லாம் உங்களுக்கு தான் இந்த தடவை. நம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய அமைப்புங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். சந்தோஷம், கேளிக்கை, வாடிக்கை, விருந்து, பொது நிகழ்ச்சிகள், சோசியல் ஃபங்க்ஷன், எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள், குல தெய்வங்களுடைய வழிபாடுகள், மனதிற்கு சுகம் தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். தெய்வ பக்தி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, பிரார்த்தனை இதெல்லாமே கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். எவ்வளவு அலையிறீங்களோ, எவ்வளவு பாடுபடுறீங்களோ, எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அதற்கான முழு பலனையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு வாரம் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி என்னதான் ஓய்வா இருந்தாலும், என்னதான் லீவா இருந்தாலும், என்னதான் பிரேக்கா இருந்தாலும், நம்ம நிகழ்ச்சியில இல்லை உங்க லைஃப்ல என்ன பிரேக் எடுத்தாலும் சார் டியூட்டி அங்க இருக்கு, இது அங்க இருக்கு, வரவு செலவுலாம் எழுதி பார்க்கணும்னு அவசியம் இல்லை, வாயிலே கிடுகிடுன்னு சொல்லிவிடுவேன். இந்த பாருங்க அங்க இங்க கொடுக்கணும், இங்க இருந்து இவ்வளவு பணம் வரணும், இங்க இவ்வளவு வரணும், இன்னது இவ்வளவு வரணும், டோட்டல் இவ்வளவுதான் அப்படி என்னப்பா அது கம்ப்யூட்டர் மாதிரி 2.0 1.0ங்கிற மாதிரிலாம் வெர்ஷன்லாம் போட்டு பின்னி எடுக்கிறாங்க. மெமரி இத்தனை பைட்டு, இது அத்தனை ஜிகா பைட்டு அப்படிலாம் போட்டு பிச்சு பின்னி பெடல் எடுத்து பேத்தெடுக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் ஜாஸ்தி இருக்கும். சந்திரனே நிறைய பேத்தெடுக்கிறாருன்னா பாத்துக்கங்களேன். அப்ப நீங்களும் பின்னி பெடல் எடுக்க வேண்டிய டைம் பீரியட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தர வேண்டிய நிறமாகவே ரின் சுப்ரீம் அப்படிங்கிறது, அந்த சுப்ரீம் ஒயிட் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். இப்போ அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன லாபங்கள், ஒரு பிட்டு பிட்டா போர்ஷனா சார் இந்த பணத்தை உறவு சேர்க்கறதுக்குள்ள பொதுன்னு போயிடுது, அதுக்குள்ள பார்த்தா வேற ஏதாவது ஒரு செலவு வந்துடுது அப்படின்னு இதெல்லாம் ஒண்ணு சேர்க்கிற பொறுப்பு அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கு. அதே மாதிரி இந்த பில்லெல்லாம் என்னையே கட்ட சொல்லிட்டாங்க, இந்த இந்த வரவு செலவெல்லாம் என்னையே பார்க்க சொல்லிட்டாங்க அப்படின்னு இந்த என்னையே அப்படின்னு சொல்லி தன்னையே அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயம் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். உடல் நலத்திலையும் சரி, மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது காணப்படும். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் இதன் மீது அதிக நம்பிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். உடன் பிறந்த பிறப்புகள் இடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல அந்யூன்யமான விஷயங்கள், ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து போகலாமா, நீங்க முன்னாடி போறீங்களா, நான் பின்னாடி வரட்டுமா, நான் பின்னாடி போட்டுமா, நீங்க முன்னாடி வரீங்களா அப்படின்னு ஒரு 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 மனதில் யதார்த்தமான எண்ணத்துடன் பேச வேண்டிய தருணங்கள். அதே மாதிரி மருந்து, மல்லிகை, மாத்திரை இது அலட்சியம் அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்கு கூடவே கூடாது. செல்ஃப் மெடிகேஷன் அப்படிங்கிறது கூடவே கூடாது. இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து உணவு எடுத்தோன்னா அப்படியே கபகப்புன்னு சாப்பிட்டுட்டீங்கன்னா காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி வந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வெயில்ல போயிட்டு வந்ததையுமே உடனே சில்லுன்னு ஏதாவது குடிச்சா குடிக்கிறப்ப நல்லா இருக்கும், குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வில்லங்கம்னு. இளநீர், கரும்புச்சாறு, எலுமிச்சம்பழச்சாறு, டெட்ராபேக் ஜூஸ், இல்ல எந்த ஒரு 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 ஐஸ்கிரீம் பொருளா இருந்தாலும் சரி இந்த நேரத்துல சாப்பிடணுங்கிற ஆசை ரொம்ப ஜாஸ்தி வரும். பட் அதை அளவுடன் எடுத்துக்கொள்வதோ இல்ல முறையுடன் எடுத்துக்கொள்வதோ ஒரு அளவு எடுத்துக்கிறது தனுசு ராசி நேயர்களுக்கு நன்மை தரும். அதிர்ஷ்டம் கொண்ட நிறமாக சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு.
அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன கல்லு பெத்த லாபம், பெத்த கல்லு பெத்த லாபமானா இருக்காது. பெத்த கல் எடுத்து நம்ம தலையில தான் போடுவாங்க. அப்ப தலையில இடி விழுற அளவுக்கு செய்திகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். யாரையும் எதிர்த்து எந்த பக்கமும் பேசிடாதீங்க. வாக்குஸ்தானத்துல செவ்வாய் சனியினுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. நான் வாக்கு ஸ்தானத்துல தான் சொன்னேன், பேச்சு ஸ்தானத்துல இருந்து தான் சொன்னேன். வேற எந்த வாக்கை பத்தியும் நான் பேசல. அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் தடைப்பட்டு நடக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களோட அதிகாரத்துவத்துக்கோ, உங்களோட அத்தாரிட்டேட்டிவான டிசிஷன்ஸ்க்கோ, உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரென்த்துக்கோ ஒரு சின்ன சோதனை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, நீங்கள் நீங்கள் தகுதி இல்லாத விஷயத்தை ஆசைப்படாமல் இருப்பது மகர ராசி நேயர்களுக்கு நன்மை தரும். அதே மாதிரி கவிதைகள், கற்பனைகள் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த இமேஜினேஷன்ல வாழ்றதுங்கிறது வேற, அப்டிராக்ட் வேர்ல்ட்ல வாழ்றதுங்கிறது வேற, பிராக்டிக்கல் உலகத்துல வாழ்றதுங்கிறது வேற. உங்களை சுத்தி இருப்பவர்கள் உங்களை கவனிக்கிறார்கள்ங்கிற எண்ணம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். வம்பு சண்டை, வாத விவாதங்கள், கலாட்டாக்கள், அதே மாதிரி சிக்கல் தரக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா, இந்த தலையை சுத்தி எல்லாம் மூக்க தொட்டாங்கன்னா அதெல்லாம் வேண்டாங்க. இப்படி நேரா தொட்டுட்டு போலாங்க. இந்த வம்பு பிரச்சனைலாம் வேண்டாம். ஒரு 10 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, அலைஞ்சாலும் பரவாயில்ல. நம்ம மிச்சம் முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது கிராஸ் கட்ஸு, ஷார்ட் கட்ஸு இதெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா செவ்வாய் சனியினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். குடும்பத்துல அதிருப்தியுடன் கூடிய ஒரு லைஃப் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். யாரை பத்தி எந்த குறையும் பேசாம கிரகங்கள் கொடுக்குற வரத்தை ஏத்துக்கிட்டு போறது மகர ராசி நேயர்களுக்கு நன்மை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கருநீல ஊதா அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இருக்கிற இடமும் தெரியக்கூடாது, போற தடமும் தெரியக்கூடாது. வந்தோமா கையெழுத்த போட்டோமா கப்புனு கிளம்பி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்தான். அதே மாதிரி இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். மருந்து, மல்லிகை, மாத்திரை அலட்சியம் கூடாது. இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறமேல் பேசிக்கலாம், அப்புறமேல் எடுத்துக்கலாம். இந்த ட்ரெயின்ல அப்பர் பர்த் வந்தா டிக்கெட் புக் பண்ண மாட்டேன்னீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் கூட கிடைக்காது. கிடைச்சது போதும், திருப்தி, சந்தோஷம் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பேராசைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்ததுன்னா பெரு நஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. கால் பாகத்துல இடிச்சுப்பீங்க, முழங்கால்ல இடிச்சுப்பீங்க, முழங்கையில இடிச்சுப்பீங்க. இரும்பு பொருட்களின் மீது மோதிக்கொள்ளக்கூடிய தருணங்கள், நெருப்பு பொருட்கள் பட வேண்டிய தருணங்கள். ஆமா சார், சுற்றுச்சு சார், அயன் பாக்ஸ் சுற்றுச்சு சார், டம்ளர் சுற்றுச்சு சார், காப்பி சுற்றுச்சு சார். நேரம் சரியில்லைன்னா பச்சை தண்ணி கூட நம்மள சூடாதான் தெரியும். சுற்றுச்சு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நம்ம யாரையும் வார்த்தையில சுடாம இருந்தாலே இதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். யார் மனதையும் நோகடிக்க கூடாது. உறவுகள் இடையே உன்னதம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். பரவாயில்ல அப்படின்னு அனுசரித்து போக வேண்டிய தருணம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதே மாதிரி வீரவசனம் பேசக்கூடாது, ரோசப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. சார் மொத்தத்துல கல்லா இருக்கணுங்கிறீங்க. கல்லா இருந்த அகலிகைக்கே ராமாயணத்துல சாப விமோச்சனம் ராமபிரான் கொடுத்தார். இந்த ராமாயண கதைகள் சுகமானது, இதிகாசங்கள் சுகமானது, புராணங்கள் சுகமானதுன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு. எதிரியினுடைய பலம் அதிகரித்து காணப்படும். சண்டைக்கு நிக்கலாம், வாடா சுண்டக்கா பையல அப்படின்னா ரோசம் உடனே பொத்துக்கிட்டு வரும். ரோசப்பற்றாதீங்க, பேசிக்கலாங்க, பார்த்துக்கலாங்க, கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ்ல போவாங்கன்னு ரிவர்ஸ்ல போனீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு கும்பராசினியர்களுக்கு உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக யானையின் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும், சார் நான் தனி தவுளு, தனி ஒருவன், தனியே தன்னந்தனியே நானே பார்த்துக்கிறேன் எதா இருந்தாலும். இந்த வேங்கைய மகன் ஒத்தையில நிக்கிறேன், வாங்கல கொத்தா அப்படின்னு இந்த ஒத்தையா நின்று எதா இருந்தாலும் பேசிக்கிறேன். வாழ்வோ சாவோ நானே என்னைய காப்பாத்திக்கிறேன், அடுத்தவங்க காப்பாத்தி விட்டாங்கிற பேரு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தனிமையான மனோநிலை அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். அப்போ சந்திரனுடைய சஞ்சாரம் ஞாபக மறதி, அலைச்சல், மன உளைச்சல் அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்தாலும் ஒரு புழம்பல், தவிப்பெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே தைரியம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஜாஸ்தி இருக்கும். விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராமன் என்ன உறவுங்கிறத தப்பா புரிஞ்சுக்காத மீனராசி நேயர்களுக்கு அத்தனை காரியங்கள் ஜெயமாகும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். காரியம் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்மையடா, கழுவுற மீன்லயும் நான் நழுவுற மீன் இருந்தீங்கன்னா எல்லா நிகழ்வுகளையும் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு. தொடர்ந்து காரியங்கள் ஜெயமாகிறதும் தொடர் வெற்றிகளை பெற வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதும் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி கடவுள் சிந்தனை, தெய்வ பக்தி, பிரார்த்தனை, வழிபாடு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எஃபர்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். ரிசல்ட் ஓரளவுக்கு 75% கிடைப்பதற்கான அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு. மீனராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, சமயபுரத்துல இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.
விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.